மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்துல உள்ள போய் பிரகதீஸ்வரர் வணங்கிட்டு வடக்கு கர்ணவாசல் வழியா நாம வெளியில வந்தா நம்முடைய இடதுகை பக்கத்துல சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி இருப்பார். அதாவது சிவபெருமான் விசார சர்மனுக்கு சண்டேஸ்வர பதவி அளிக்கக்கூடிய சிலை இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஒரு சிலை இருக்கு. அதை யார் பார்த்துருப்பீங்க? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவர் தான் கஜ சம்ஹார மூர்த்தி. அனுகிரக மூர்த்தியை கீழே வச்சுட்டு சம்ஹார மூர்த்தியை மேல வச்சிருக்காங்களே, இதோட தாத்பரியம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த உலகமே சிவபெருமான் தான், முழுமுதற் கடவுள் சிவபெருமான் தான் என்று நம்பி சிவத்தொண்டு புரிகின்ற சிவநேச செல்வர்களுக்கு இந்த மாதிரியான சண்டேஸ்வர பதவி கிடைக்கும் என்பது தெரிகிறது. அதே நேரத்துல தார்காவனத்து முனிவர்கள் சிவனை நோக்கி ஏவிய யானையானது சிவனை அழிப்பதற்காக வேகமா வருது. அதை உணர்ந்த சிவபெருமான் ஒரு குழந்தையா மாறி யானை உடம்புக்குள்ளார போய் அதன் தோலை உரிச்சு மேல போர்வையா போத்திக்கிறார். இவர் தான் கஜ சம்ஹார மூர்த்தி. ஆக சிவனை போற்றுபவர்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, சிவனை எதிர்க்கிறவர்கள் சம்ஹாரம் செய்யப்படுகிறார்கள். இந்த ரெண்டையும் குறிக்கிறதுக்காகத்தான் ஒரே இடத்துல சம்ஹார மூர்த்திய மேலையும் கீழே அனுகிரக மூர்த்தியையும் செதுக்கி வச்சிருக்கிறார் ராஜேந்திர சோழன்.